டே ஆர் வீக்லி சார்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? வீக்லி சார்ட்டில் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் லெவல். ஓகேங்களா? இந்த லோ அண்ட் ஹை, இது ஹை. ஓகேங்களா? இது லோ. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு கண்டினியூஸாக ஃபால் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு எது வரைக்கும் வரலான்னா அப் டு வந்து உங்களுக்கு 0.618 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 0.618. ஸோ 23,119 இல்லைன்னா 0.5, 23,406 இல்லை அப்படின்னா 23,694. ஓகேங்களா? இந்த லெவல், இந்த 3 லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஃபாலோ ஆகுது அப்படின்னு ஸோ இதை செக் பண்ணிக்கங்க. இங்கேருந்து மார்க்கெட்டை அடுத்தது என்ன ஆகலான்றது நான் இதனால தான் மார்னிங்கே வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும், சேனலில் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக நல்ல ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரைஸ் ரேஞ்சு கிட்டத்தட்ட வந்து 195 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட், 200 பாயிண்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் இல்லை எடுத்துருக்க முடியும். வித்தின் ஃபார் சிங்கிள் கேண்டில், ஒரே கேண்டில் எடுத்துருக்க முடியும். வித்தின் வந்து 1 ஹவரில் 200 பாயிண்ட்ஸ்ன்றது நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸோ இதை இது பண்ணிக்க, மென்ஷன் பண்ணிக்கங்க. மறுபடியும் என்ன பண்ணுறேன், லோவை வந்து இது பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த லோ டேவோட லோ. ஸோ இதை போய்ட்டு என்ன பண்ணுங்க, எவ்வளோன்றத டைப் பண்ணி 23,795 எவ்வளோ, $23,795. ஓகேங்களா? ஐ எவ்வளோ, 24,602, 24,602. ஓகேங்களா? இது ஹை. ஸோ இந்த 2 லெவலில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் போனில் தான் இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், 0.5, 0.618 பார்த்தோம்ல, அந்த லெவலில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை போயிட்டு என்ன பண்ணுங்க, 1 ஹவர் சார்ட்டை 2 ஹவர் சார்ட்டில் கொடுங்க. 30 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்லேருந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை போயிருக்கும், மறுபடியும் இந்த லோ வந்திருக்கும், மறுபடியும் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே இருக்கும். இங்கே வந்து இந்த ஹை, மறுபடியும் லோ, மறுபடியும் இந்த ஹை, மறுபடியும் இந்த சப்போர்ட் வந்திருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு என்னது கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த பிரேக் அவுட் 375 பிரேக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது உள்ள மார்க்கெட் இருக்க வரைக்கும் சைடு வைஸு, அதர்வைஸ் வந்து இந்த சப்போர்ட் வச்சு இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த லெவல்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் சார்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதை பிரேக் ஆகாத வரைக்கும் இதுக்குள்ளே என்ன சப்போர்ட்டை செஞ்சுருக்கோ மேஜராக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 லெவல். ஸோ இது உள்ளே இருக்கிற வரைக்கும் அடுத்து என்னென்ன சப்போர்ட்டோ அந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் இருக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து 0.5 இந்த ஹைட்டு இந்த லோ, 0.5 இங்கே ஒரு ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் ஹை இன்க்ரீஸ் அதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து இது வந்து வீக்லிக்கான அனாலிசிஸு ட்ரெண்டு, இதுதான் ட்ரெண்டு உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் அடுத்தது வந்து ஷார்ட் டைமில் ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னா டே சார்ட் போங்க. ஓகேங்களா? டே சார்ட்டு போயிட்டு டேவில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க, ப்ரீவியஸாக ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க, மறுபடியும் இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா இந்த ரேஞ்ச் மோடில் தான் இருக்கும். இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மேக்ஸிமம். இந்த சப்போர்ட் சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் சென்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட் இது உள்ளே மறுபடியும் வர்றப்போ என்ன பண்ணுங்க, போயிட்டு பை என்ட்ரி எடுத்துக்கங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்காது. இந்த ஹையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இது உள்ளே இருக்கும். இது உள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து ரேஞ்ச் பவுண்டு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நமக்கு லோ அண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த சைட்வைஸ் தான் வந்து நிஃப்டியோட வியூ ஓவரால். ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணுங்கள், சார்ட் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கும். மெயிலுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.